நாம் எழுப்புன அந்த நித்தி ஆயோக் வேற, பிளானிங் கமிஷன் வேறன்றதை அவர் ஏத்துக்கிற, மறுபடியும் வெளியே வந்து அதே தான் பேசுறாரு. ரெண்டும் ஒண்ணுதான்னு நான் சொல்றதை அவர் புரிஞ்சுக்கிட மாட்டாரு. நான் இப்பவும் டிபேட்டுக்கு தயாரா இருக்கேன். மிக தவறான பார்வை. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நித்தி ஆயோக் வேறு, பிளானிங் கமிஷன்றது வேறு. நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே சொன்னது போல பிளானிங் கமிஷன்ல குறைந்தபட்சமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கருத்தை சொல்வதற்கு ஒரு இடம் அளிக்கப்பட்டது. நித்தி ஆயோக்ல அதற்கான இடமே கிடையாது. அது டன் அண்ட் டஸ்டட், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஆமா. இப்ப இந்த இன்னும் ஆனா அவர் அதுலதான் நிக்கிறாரு. அவர் அதுலதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. எனக்கு என்ன, நீங்க வந்து யாரோ ஒரு சாதாரண கட்சி தொண்டனா பரவாயில்ல, நீங்க கொள்கை பரப்பு செயலாளர், அதுவும் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, இதுவும் நான் கான்ஸ்டிடியூஷனல், அதுவும் வந்து பார்லிமெண்டரி ஆக்ட்ல வந்தது, இதுவும் பார்லிமெண்டரி ஆக்ட்ல வந்தது, ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்றாரு. இப்ப இது எப்படி இருக்குன்னா, இது இடி அப்படின்ற ஒரு துறை இருக்கிறது. இடின்ற துறையும் ஐடின்ற துறையும் ஒன்னா, ரெண்டுமே பணம் சம்பந்தப்பட்டது, ரெண்டுமே நான் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், ரெண்டும் ஒன்னா. இது வருமான வரியை மட்டும் கணக்கில் எடுப்பது, இது பணத்தை செலவை செய்பவர்களை மட்டும் கணக்கில் எடுப்பது. ரெண்டினுடைய அதிகார வரம்பு வேற, செயல்பாட்டு வரம்பு வேற, ரெண்டினுடைய அமைப்பு விதிகள் வேற, ரெண்டினுடைய நடைமுறை யதார்த்தம் வேற, ரெண்டும் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது வேற. அப்போ இது இந்த மாதிரி தான் அவரும் ஒப்பிடுறாரு. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாரு, இடியும் நித்தி ஆயோகும் ஒண்ணும் பாரு, ரெண்டு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ரெண்டு வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி, இப்ப இப்படி ஒப்பிடுவதா?